ரொம்ப ரொம்ப சேடா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் ஜாலியா குக்கு வித் கோமாளி எட்டி பார்த்துட்டு வருவோமா? அந்த ஷோ எப்படி சார்? அதுதான் எனக்கு மறக்க முடியாது. அதாவது அது வரைக்கும் நான் வந்து ஒரு என் முகத்தை சிரிச்ச முகமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அந்த குக்கு வித் கோமாளியில் தான் என்னை வந்து ஒரு பயங்கர டென்ஷனாக பார்த்துருப்பேன். ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். அந்த சமைக்கிற விஷயத்தில் வந்து போட்டின்னு வந்துட்டால் கொஞ்சம் ஒரு டெரராக தான் இருப்பேன் நான். அதே சமைக்கிறதுல வந்து கொஞ்சம், ஏன்னா அது வந்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது சம்மந்தப்பட்ட ஆத்மார்த்தமான விஷயம் அது வந்து. அதனால் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல மீடியா மிஷனுக்கும் நான் விஜய் டிவிக்கும் நன்றி சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 எபிசோடு வரைக்கும் வரலான்னு தான் பார்த்தேன் நான். அதை நான் 3வதுலேயே நான் வந்து எலிமிஷன் ஆகிட்டேன். அந்த 3 எபிசோடில் வெளில வந்தாலும் அந்த சீசனே முடிஞ்சு போனால் கூட உங்களை யாருமே மறக்கலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க, எல்லாருக்கும் ஃபேவரட் ஆகிருக்கிறீங்க. உங்கள் குரலை நாங்கள் அங்கேயும் கேட்டிருந்தோம். எனக்கு அங்கே விட்டது இப்போ மீடியா மிஷன் வந்து இப்போ சன் டிவியில் பண்ணியிருக்காங்க. டாப் குக்கு டூப்புக்கு நேற்று கூட அங்கே தான் போயிட்டு வர்றேன். நான் போய் பாவம் அந்த 7 கண்டஸ்டண்ட்டுக்கு நான் ஒரு டப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அதில். அதனால அவங்க 7 பேருமே எலிமிஷன் ரவுண்டில் இருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியாக சந்தோஷமாக தான் பண்ணேன். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பயம் அந்த இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போவுமே பாட போனாலும் சரி, இல்லை மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போனாலும் சரி, அந்த தொழில் பயங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஹேப்பி ஆகும். இப்போ வந்துட்டு குக் வித் கோமாளியில் எலிமினேட் ஆனால் கூட அங்கே அந்த சரௌண்டிங்கு, அந்த செஃப்ஸு, அந்த குக்குங்க, அப்புறம் வந்து இந்த விஜய் டிவியில் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த ஷோக்குனாலே நிறைய பேர் இருக்கிறாங்க. புகழ் சொல்கிறாங்க. அவங்க கூட எல்லாம் இருந்தது எப்படி சார் இருந்தது? நிஜமாவே தொல்லை பண்ணுவாங்களா? அவ்வளோ ஐயோ பயங்கர டார்ச்சராக இருக்கும். அதில் வந்து அதை அது பெரிய மறக்க முடியாது ஒன் இன்சிடென்ட் அந்த குக் வித் கோமாளி செட்டில். மறக்க முடியாது, எல்லாமே மறக்க முடியாதா. என்னன்னா நான் சமைக்கிறதுக்கு முக்கியமான அந்த ஐட்டம் போட வேண்டியது அதை மறந்துருப்பேன். இதை விட அந்த ஒரு மறக்க முடியாத விஷயம் சொன்னீங்கன்னா, அந்த வெத்தலையில் ஒரு இது பண்ணேன். வெத்தலையில் வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் மாதிரி பண்ணினேன். அது வந்து அப்புறம் தான் முடிச்சுட்டு வெளில வந்து தான் யோசிக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. ஓகே, அடுப்பு பற்ற வைக்காம நான் அதை முடிச்சிட்டேன். எப்படி? அந்த இதுதான் அந்த நிறைய ஐட்டம்லாம் போட்டு இது பண்ணுறது. அது அடுப்புலையும் பண்ணலாம், அடுப்பு இல்லாமல் கூட பண்ணலாம். அது அந்த கிரீம் என்னென்னமோ கிரீம்லாம் போட்டு அந்த வெத்தலையை அரைச்சி அதை போட்டு பண்ணுறது பேர் கூட மறந்து போயிட்டேன் நான். இப்போ அந்த இது சும்மாவும் செய்யலாம், நம்ம சேர்க்குற விதம் இருக்குது. கடைசியில் அது ஃபெயிலியர் ஆச்சா இல்லை வந்து சக்ஸஸ்? அதுலேயும் ஜெயிச்சேன். சக்ஸஸ் ஆகிட்டீங்களா? ஆமாம், பண்ண ஒரு மிஸ்டேக்கில் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஆமாம், அதுலேயும் பண்ணேன். அப்புறம் வந்து அசோகா பண்ணேன், அசோகாவில் ஜெயித்தேன். லாஸ்ட்டில் தான் ஏதோ ஒரு இந்த கத்திரிக்காய் இந்த இதில் தான் பண்ணும்போது தான் நான் அதில் வந்து எலிமினேட் ஆனது. ஓகே, எலிமினேட் ஆனது அப்படியே எலிமினேட் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு டாபிக் வந்து பேச போகிறேன் சார். மலையாளத்திலேயே வந்து நீங்கள் கால் பதிச்சு உங்களோட வாய்ஸில் மலையாளம் ரிதமில் வேற லெவலில் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மலையாளத்தில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது? ஸோ நம்மளோட பிரதர்ஸ் சாங்க இன்றைக்கி மலையாளத்தில் வந்து ஒரு பொதுவாகவே கேரளா அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அது இயற்கை அழகில் வந்து எப்போவுமே நிரம்பி இருக்கிற இடம். அதில் அந்த மலையாள பாடல்களில் வந்து என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினவர் விஷ்ணு விஜய் சார். அவருக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் படம் கப்ரியேலின் தர்சன சாபல்யமாய் சர்வலோகர்க்கும் நன்மை ஏற்கும் காருண்யமாய்னது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் அம்பளி கொடுத்தாரு. இப்போ 140 பாட்டு போல பாடியிருக்கிறேன் மலையாளத்தில் 140 பாடல்கள். ஓகே, நிறையா மலையாளத்தில் 140 பாட்டு, கன்னடாவில் 140 பாட்டு, தெலுங்கில் ஒரு 125 பாட்டு நிறையா பாடியிருக்கிறேன். ஷோவுக்கெலாம் கூப்பிட்றாங்க, ஆனால் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரெக்கார்டிங்னா நம்ம வந்து தவறுகள் இருந்தால் கூட திருத்தி படிக்கலாம். நம்ம லைவில் போய் பாடி அந்த மொழியை வந்து நம்ம தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது. அதனால் நம்ம பேரும் கெட்டு போயிடக்கூடாது. சப்போஸ் தமிழ் பாட்டுக்காச்சும் வந்து பாடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி நான் வந்து அங்கே தமிழ் பாட்டு பாடிட்டு அவங்க வந்து கேட்பாங்களே, அவங்கள ஏமாற்றிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறையா ஷோ தமிழ்நாட்டை விட எனக்கு கேரளாலையும் பெங்களூர்லேயும் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா ஷோ. ஆனால் என்னால் அதை அங்கே வர முடியலை. நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெக்கார்டிங்கில் நான் பாடிடுவேன். அதனால் நேரடியாக வந்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியலை. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லுங்கள் சார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நான் வந்து பாடுவேன்னு சொல்லுங்கள் சார். ஜாலியாயிருவாங்க எல்லாரும். ஏன்னா நான் படிப்பே 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். தமிழ் பாட்டே எனக்கு நிறைய உச்சரிப்புகளை கொஞ்சம் பிரச்சனை இருக்குதும். இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக முயற்சி